எங்களை மூடி மறுத்து நீர் வெளிப்படுத்துவீராக. தகப்பனே, ஆமேன் ஆமேன். அப்பா ஸ்தோத்திரம். ஆமேன். குமாருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் நம்மளோடு பேசுவதற்காக கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இப்பொழுதும் கூட மாம்ச சிந்தைகளை அகற்றி போடுங்கள், பிழைப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மாம்ச சிந்தை நமக்குள்ள எல்லாருக்கும் இருக்கும். எல்லாருக்கும் ஒரு ஜென்ம சுவாபம்னு சொல்கிறோமோ ஒரு சிந்தைகள் இருக்கும். மாம்சத்தின் பிரகாரமாக எடுக்கிற தீர்மானங்கள், முடிவுகள், பாவ வழிகள், இப்படி பல விதத்தில் கிறிஸ்துவ பிள்ளைகளாகிய அவர்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கிறோம். சில ஊழியக்காரர்களுக்கும் அந்த தீர்மானம் எடுப்பாங்க. ஆனால் மேக்சிமம் ஜெபத்தில் எடுக்கிறத நமக்கு நல்ல தீர்மானம், அதுதான் நம்ம அறிந்து கொள்ளணும். அப்போ மாம்ச சிந்தை நமக்கு எடுக்கிற இந்த சிந்தை வருது இல்லையா, நம்ம எண்ணங்கள் என்று சொல்லப்படும். அந்த சிந்தை ஆண்டவருடைய வசனத்துக்கு மாறாய், உபதேசத்துக்கு மாறாய், அவருடைய தீர்மானத்துக்கு மாறாய் நம்ம எடுக்கிற எல்லா முடிவும் பார்த்துட்டிங்கன்னா அது தவறாக போய் முடியும். பாவ வழியில் மாம்சத்தின் சிந்தை எப்படின்னா பலவிதமான பாவத்துக்கு அடிமையாகக்கூடிய சிந்தையாக இருக்கும். தேவனுடைய வேண்டா வெறுப்புக்கும் இந்த சிந்தையாகவும் இருக்கும். அதனால் அதை அகற்றி போடுங்கள். அகற்றி போடாமல் மாம்ச சிந்தையிலேயே தன்னை சுயமாக யோசித்து முடிவெடுக்கிற எல்லா காரியங்களும் என்ன ஆகும்னா அதில் மரணத்துக்கு ஏதுவாய், பாதிப்புக்கு ஏதுவாய் என்ன கொண்டு போய்விடும் என்று இந்த இடத்துல தேவனுடைய சமூகத்தில் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. அப்போ ரோமர் ஆகமத்தில் 8ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. நான் சொல்லுகிற வசனத்தை மட்டும் நீங்கள் வாசித்தா போதும். 1வது வசனத்தையும் வாசிங்க. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நல்லா கவனிச்சிங்களா? ஆகையால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதுகிற நிருபம் இது. ஆகையால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறோம். நம்ம எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள் இருக்கிறோம்? ஆண்டவருக்குள் இருக்கிறோம். அதான் கிறிஸ்துக்கு உட்பட்டவர்கள்னா அவருக்குள், அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் அப்படி வச்சுக்கோங்களேன் இருக்கிறவர்களாக. அப்போ மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது அப்படின்னா இங்கே சொல்கிறாரு. அப்போனா நம்ம எடுக்கிற எல்லா முயற்சிகளும் இனி வரும் நாட்களிலே நம்ம எடுக்கிற முயற்சிகள், தீர்மானங்கள், யோசனைகள், சிந்தைகள் நம்முடைய சுய சரீரத்தின் நிமித்தமாக எடுக்கக்கூடாது. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ, என்ன செய்ய விரும்புகிறாரோ அதன்படி நம்ம நடக்கும்போது, பாவ வழிகள், உலக வழிகளை விட்டு நம்ம ஆண்டுடைய வழிகளின் பிற நடக்கும்போது ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆக்கினை தீர்ப்புன்றது மரணத்துக்கு ஏதுவா 2ஆம் மரணமாகிய அக்னி கடலில் பங்கடையக்கூடிய தீர்ப்பு அவங்களுக்கு இருக்காது. அல்லேலூயா. சரீர மரணம் எப்பவுமே இருக்கும், ஆனால் ஆத்தும மரணம் ரொம்ப வியாக்குலப்படும். அப்போ பாதாளத்துக்கு உண்டான நியாய தீர்ப்பில் அவங்க போக மாட்டாங்க. அப்போ மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்கிறாரோ அந்த சிந்தை நமக்குள்ள எப்பவுமே இருக்கணும். கிறிஸ்துவின் சிந்தை. அல்லேலூயா சொல்லுவோமா? கிறிஸ்துவின் சிந்தையின்படி நம்ம நடக்கணும். 2வது பார்த்துட்டுன்னா கிறிஸ்து இயேசுவினால ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் என்னை பாவம், மரணம் என்பவைகளிலிருந்து பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்று. அதான் நமக்கு அப்பப்போ இயேசு கிறிஸ்துவினால, என்னுடைய ஜீவனுள்ள ஆவியினால அவருடைய பிரமாணம் என்ன செஞ்சது? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மரணத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கிட்டு இருக்கு. இன்றைக்கு நீங்களும் நானும் பாவத்திலிருந்து, பொல்லாத கிரிகளோட ஆவியிலிருந்து ஆண்டவர் நம்ம என்ன செஞ்சாரு? விடுதலை பண்ணி வச்சிருக்கிறாரு. ஏன்னா கிறிஸ்துவினாலே ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் நீங்களும் நானும் பின்பற்றும் போது, ஏற்றுக்கொள்ளும் போது நம்மை பொல்லாத பாவத்தின் சம்பளம் மரணமாகிய அந்த மரண பிடியிலிருந்து ஆண்டவர் என்ன செஞ்சாரு? விடுதலை ஆக்கி நம்மளை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா?
இதுதாங்க உண்மை. அப்போ நீங்களும் நானும் இந்த இடத்துல வந்திருக்கிறோம்னா எல்லாவித பாவத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஒதுக்கி தூக்கி எறிஞ்சிட்டு தேவன் காண்பிக்கிற நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தையை நான் சொன்னோம் பின்பற்றுவதனால நம்ம அந்த பொல்லாத அந்த சிந்தையிலிருந்து, பொல்லாத மாம்ச சிந்தை, உலக சிந்தையிலிருந்து ஆண்டவர் உங்களை என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார். அல்லேலூயா. கேட்குற ஒவ்வொரு சத்தியம் உங்கள் இருதய பலகையிலையும் மைண்ட் செட்டில் எப்பவுமே இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய நாமத்துக்கு அடுத்து நான் மகிமை செலுத்துகிறேன். அப்போ அதனால் இங்கே பார்த்துட்டிங்கன்னா அது எப்படி ஏனென்றால் மாம்சத்தினால பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படி தம்முடைய குமாரனை மாம்சத்தின் சாயலாக பாவத்தை போக்கும் பலியாக அனுப்பி மாம்சத்தில் பாவத்தை ஆக்குனைக்குள்ளாக தீர்த்தார் என்று பார்க்கிறோம். அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருக்கக்கூடிய உங்களையும் என்னையும், அந்த சிந்தையில் இருக்கக்கூடிய உங்களையும் என்னையும் மீட்டெடுக்கும் பொருளாக, மீட்டெடுக்கணும்னா நமக்கு அந்த பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்டெடுக்கும்படியாக ஜீவ பலியாக தன்னையே நமக்காக ஒப்பு கொடுத்தது மட்டுமில்லாமல் அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நமக்காக சொந்த குமாரனை அனுப்பினது மட்டுமில்லாமல் நான் என்ன செய்றாரு, இப்போ ஜீவ பலியாக நமக்காக என்ன செய்றாரு, ஜீவனை கொடுத்தார். அது மாத்திரமில்லாமல் அந்த பாவ ஆக்கினைக்குள்ளிருந்து நம்மை மீட்டெடுக்கும்படியாக அவரே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி. கரங்களை தட்டி நன்றி சொல்லுமா. நல்லா கவனிக்கணும். ஒரு நல்ல தகப்பன், ஒரு நல்ல பிள்ளை ஒரு அறியாமல் ஒரு தப்பு செஞ்சிருச்சு வச்சிங்களேன், அந்த தப்பு செஞ்சிச்சுன்னா அந்த பிள்ளைய அந்த தகப்பன் இப்போ அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடாது என்பதற்காக, அவன் பாவ தண்டனையினால் அவனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தன்னையே ஜீவ பலியாக அந்த தகப்பன் என்ன செய்யறேன்னா அவனுடைய பாவத்தை அவனே சுமக்கிறான். இப்போ சுமக்கிறான். தம்பி, இனி பாவம் செய்யாத சாமி, உனக்காக நான் என்ன செய்கிறேன், உன் பாவத்தைக்காக உன் தண்டனையை நான் சுமக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் மாதிரி அதுக்கு சுமந்த பின்பு மீண்டும் அந்த பிள்ளை பாவம் செய்ததுன்னா அந்த தகப்பனோட இறுதியம் எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவும் கூட உங்களையும் என்னை அந்த பாவ சிந்தையிலிருந்து விடுதலை ஆக்குவதற்காகத்தான், நமக்கு ஒரு சமாதான சந்தோஷத்தின் மகிழ்ச்சியினால் நடத்துவதற்காகத்தான் மாம்சத்தின் சிந்தையிலிருந்து நம்மளை முற்றிலுமாக அகற்றிவிட அவரே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். இனி நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? தேவ சாயலாக இருக்கக்கூடிய நீங்களும் நானும் என்ன சொன்னோம், பாவ சிந்தைக்கு இடம் கொடாதபடி என்ன சொன்னோம், அந்த ஆக்கினை தீர்ப்பு நான் மீண்டும் நம்ம சுமக்காதபடி கர்த்தருடைய சமூகத்தில் அவர் சுமந்ததுக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா. இதுதான் நமக்காக, உங்களுக்காக, எனக்காக ஜீவபலியாக என்ன செஞ்சாரு, அவர் என்ன செஞ்சார், ஒப்பு கொடுத்தார். எதுக்காகனா மீண்டும் எந்த விதத்திலும் உங்களுக்குள்ளே கிறிஸ்துவாக ஏற்றுக்கொண்ட உங்களுக்குள்ளே மாம்ச சிந்தையில் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்காதபடி கிறிஸ்துவின் சிந்தையிலே நீங்கள் நடக்க வேண்டும். புரியுதுங்களா? நம்ம என்ன செஞ்சாலும், என்ன யோசித்தாலும், என்ன பண்ணாலும் ஆவியானவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவர் காண்பிக்கிற யோசனையின்படி நடவ நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா. அது மாத்திரமல்லாமல் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணம் நீதி நிறைவேறும்படியாக தான் அவர் அப்படி செய்தார். அப்போ மாம்சத்தின்படி நடவாமல் பரிசுத்த ஆவியானவருக்கு ஏற்றபடி நீங்களும் அவர் சொன்ன வாக்கு தத்தம் வார்த்தையின் பிரகாரமாக நடத்துவதற்காகத்தான் அவர் என்ன செஞ்சார், மரணத்தை சந்தித்து நிறைவேற்றினார். அல்லேலூயா. மரணத்தை சந்தித்ததுக்கே நான் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, தன்னுடைய மகனும் மேலே வைத்திருக்கிற அன்பினால இனி நீ பாவம் செய்யாதப்பா, உனக்கு பதிலாக நான் தண்டனை சுமக்கிறேன். அதுக்காகத்தான் அவர் என்ன செய்கிறார், நியாய பிரமாணத்தின்படி அது நீதியை நிறைவேறும்படியாக தேவன் என்ன செஞ்சார், தன்னையே ஒப்பு கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். அப்படி இருக்க நாம் எந்த விதத்திலும் மாம்சத்தின் சிந்தையில் நடக்கக்கூடாது. அதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. மாம்சத்தின்படி நடக்கிற எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டு எவ்வளோ குடும்பங்கள் என்ன செய்கிறாங்க, பரிதாபமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறத நம்ம பார்க்குறோம். எனவே அன்றைய மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், அந்த வாசி பாப்பா நீங்கள் 5வது வசனத்தில் வாசிங்க. அப்போ மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் என்ன செய்வாங்க, மாம்சத்தின்படியே சிந்திக்கிறார்கள். மாம்சத்தின்படி நடக்கிற யாராக இருந்தாலும் சரி, அவங்க மாம்சத்தின்படி தான் என்ன செய்கிறாங்க, நடக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள்
ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மைக்கு என்னமாச்சு? அப்போ மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்தின்படி தான் சிந்திப்பார்கள். இப்போ நான் இயேசு கிறிஸ்து சொல்கிற ஆலோசனையும் உபதேசமும், எங்கள் போதகர் சொல்கிற ஆலோசனை உபதேசமும் எனக்கு வேண்டாம். எனக்கு எல்லாம் புத்தி இருக்குது, எனக்கு எல்லாம் அறிவு இருக்குது, நான் என்ன நினைக்கிறோமோ, நான் என்ன சிந்திக்கிறேனோ அதன்படி நான் இப்போ நல்லா தான் இருக்கிறேன், அதன்படி நான் போகிறேன். உங்கள் உபதேசம் உங்களோட நிறுத்திக்கிங்க, அவரோட உபதேசம் அவரோட இருக்கட்டும். அப்படி இருக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா? அப்போ அந்த மாதிரி சிந்திக்கிறவங்க, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரிய சிந்தைகளின்படி தான் அவங்க சிந்திப்பாங்க. அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திப்பாங்க. ஆவிக்குரியவனா இயேசு எனக்கு என்ன சொல்கிறாரோ, இயேசு எனக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாரோ, இயேசு எனக்கு என்ன உபதேசம் எங்கள் ஊழியக்காரருடைய நாவிலிருந்தோ, இல்லை நான் வேதத்தை வாசிக்கும் போதோ, இல்லை நான் தனி ஜெபம் பண்ணும்போதோ, இல்லை நாங்கள் குடும்பமாக இணைந்து நாங்கள் எடுக்கிற முடிவுகளையோ கர்த்தர் எங்களுக்குள்ளர் என்ன உணர்த்துகிறாரோ பேசுகிறாரோ அதன்படி சிந்திக்கிறவர்கள் தான் ஆவிக்குரியவர்களாக இருப்பார்கள். அவங்க எந்த காரியத்திலும் என்ன செய்ய மாட்டாங்கன்னா மாம்சத்து சிந்தைக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அதுதான் இங்கே சொல்லப்படுது. இப்போ அடுத்து 6வது வசனத்தை வாசிமா. மாம்ச சிந்தை மரணம். நல்ல கவனிங்க. ஒரு மாம்ச சிந்தையில ஒரு கிறிஸ்தவன் நடக்கிறான்னா அவனுக்கு அடுத்த நித்திய அக்னி கடலில் தள்ளப்படுவதற்கு ஏதுவான மரணத்தை சந்திப்பான். அடுத்தது ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அப்போ இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்திலே அவர் கொடுக்கிற ஆலோசனையின் பிரகாரமாக சிந்தித்து செயல்படுகிறவனுக்கு ஜீவன் இங்க மட்டுமில்லை, நித்திய ஜீவனும் பெறுவான். அவன் பூமியில வாழ்கிற வாழ்க்கையிலும் பரலோக ராஜ்யத்தில் வாழ்கிற வாழ்க்கையிலும் தேவ சமாதானம் அவனுக்கு கிடைக்கும். கரங்களை தட்டி நன்றி சொல்லுமா? ஒரு மாம்ச சிந்தையில எவ்வளோ பேர் முடிவெடுத்து என்ன செய்றாங்கன்னா, இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனையோ குடும்பங்கள் பிரிவினைகள் சண்டைகள் ஏற்பட்டிருக்கிறது. இதே தேவ சமூகத்தில் நீங்க உட்கார்ந்து ஆண்டவரே நீர் என்ன சொல்கிறீரோ அதன்படி நான் கேட்கிறேன், நீர் என்ன எனக்கு உணர்த்துகிறீரோ சிந்திக்கிறீரோ நான் சிந்திக்கிறேனோ அது உம்முடைய சிந்தையா இருக்க வேண்டும். அதன்படி நான் செய்யும் போது எனக்கு ஜீவன் இருக்கும், நித்திய ஜீவன் இருக்கும். அதே போல நித்திய சமாதானத்துமாய் நான் இந்த உலகத்தில் வாழ முடியும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமீன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால தான் அடுத்தது பார்த்துட்டு நான் வாசிமா. எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. எப்படி என்றால் மாம்ச சிந்தையோடு ஒரு மனிதன் ஒரு குடும்பம் அது நடக்குதுன்னா தேவனுக்கு அவர்கள் எப்படி இருக்க துரோகிகளாய் இருப்பார்கள், பகைஞர்களாய் இருப்பார்கள், விரோதிகளாய் இருப்பார்கள், துன்மார்க்கனாய் இருப்பார்கள், சத்ருவாயும் இருப்பார்கள். நல்ல கவனிச்சிங்களா? எப்படி என்றால் மாம்ச சிந்தையோடு ஒரு மனிதன் வாழ்கிறான் என்றால் ஒரு கிறிஸ்தவன் இருக்கிறான் என்றால் அவன் தேவனுக்கு விரோதமாக பகையை உண்டாக்குறவனாய் இருப்பார்கள். அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. நீ இங்க என்னதான் சத்தியத்தை சொன்னாலும் ஏன் வழி தனி வழி, கடைசியில் பிடிக்கும் தலை வழி. புரியுதுங்களா? அப்ப தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாம இருக்கிறது யாரு? அசுத்த ஆவியின் கிரிகை உள்ளவர்கள். கீழ்ப்படுகிறவர்கள் யாரு? ஆபிரகாமோட சன்னதிகள். ஓகேவா? கீழ்ப்படியாம இருக்கிறவங்க பிசாசினுடைய ஆவியை தரித்திருக்கிறவர்களாய் இருப்பார்கள். ஆனால் கர்த்தருடைய வசனத்தின் பிரகாரமாக வாழ்கிற கீழ்ப்படுகிறவர்கள் அவருடைய சிந்தையில எப்பவுமே இருக்கிறவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருப்பார்கள். அப்போ அதனால தான் தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் வாழ்வேன், இப்படி தான் நடப்பேன், என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க ஆக்கினை திருப்புக்கு தள்ளப்படுவது குடும்பமாக இருப்பாங்க, தனிநபராக கூட இருக்கலாம். அல்லேலூயா. அடுத்தது வாசிமா. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். அப்ப மாம்சத்தின்படி முடிவெடுக்கிறவர்கள் கர்த்தருடைய பிரியமாய் இருக்க மாட்டார்கள், வாழ மாட்டார்கள், தொடர மாட்டார்கள் அவருடைய சத்தியத்தை. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா எப்பவுமே இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதன்படி தான் அவங்க உறுதியா இருப்பாங்க.
அதான் இங்க தெளிவா இங்க சொல்லப்படுகிறது. அடுத்து வாசிப்போம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்திற்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அப்ப அல்ல. தேவனுடைய ஆவிகளில் வாசமாய் இருந்தால், தேவனுக்குள் பரிசுத்த ஆவியானவருக்குள் நீங்கள் தொடர்பு உள்ளவர்களா, வாசம்னா ஐக்கியம் உள்ளவர்களாய் தொடர்பு உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இருக்க மாட்டீர்கள். நீங்களே சொந்தமா எந்த முயற்சி எடுக்க மாட்டீங்க. எந்த முயற்சி எந்த தேவையா இருந்தாலும் கர்த்தரை கேட்காம செய்ய மாட்டீங்க. அவர் கொடுக்கிற யோசனை இல்லாம நீங்க செய்ய மாட்டீங்க. அவர் உங்களுக்கு கொடுக்கிற சிந்தை இல்லாம நீங்க செய்ய மாட்டீங்க. அப்போ ஆவிக்குட்பட்டவர்கள் ஆவிக்குட்பட்டவர்களா இருப்பார்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய பிள்ளை என்று சொல்ல முடியாது, இருக்கவும் முடியாது. ஆவியானவர் எனக்குள்ள இல்லைன்னா நான் ஆண்டவருக்குள்ள இல்லைன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். நம்ம இது போய் விளக்கம் கொடுக்கணுன்ற ஒரு அவசியமே கிடையாது. நான் யாருக்குள்ள இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் என்றெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ எனக்கு தேவனுடைய உதவியை தேடி எனக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு உதவி செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் அதோட போய்க்கிறேன். அதான் அர்த்தம். சரிங்களா? மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தமாக மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தமாக ஜீவனுள்ளதாய் இருக்கும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால் உங்கள் சரீரமாகிய அவயங்கள் பாவத்தின் நிமித்தமாக மரித்ததாய் இருக்கும். பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைப்பேற்ற பிள்ளைகளாய் இருப்பீங்கள், நீதியின் வழியில் நடப்பீர்களா இருப்பாங்க. அப்போ ஆவியானவருடையது அவர் நீதி நிமித்தமாய் உங்களுக்குள் சத்திய ஆவியானவர் ஜீவனுள்ளதாக இருந்து உங்களை செயல்படுத்துவாராக. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமல்லாமல் இங்க பாருங்க 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேங்க. ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகளாய் இல்லை. அப்போ ஆண்டவர் உங்களை என்னை கொண்டு வந்த எதுக்காகனா உங்க சுய முயற்சி சிந்தையினால் அல்ல, நீங்க எடுக்கிற முடிவினால் அல்ல, தேவனாக கர்த்தருக்கு நீங்களும் நானும் அவருடைய சிந்தையிலே நாம் பெற்று நடப்பதற்கு நீங்களும் நானும் அவருக்கு கடனாளிகளாக இருக்கிறோம். புரியுதுங்களா? உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லைங்களா? அப்போ சகோதர சகோதரிகளுக்கு மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்குரிய கடனாளிகள் அல்ல. நம்ம மாம்சத்தின்படி எப்பவுமே நம்மளால முடிவெடுத்து நம்மளே நடக்கிறதுக்கு நம்ம அப்படிப்பட்டவர்கள் அல்ல. தேவனுக்கு கடனாளிகளாக இருக்கணும். அப்படி ஆண்டவர் என்ன எனக்கு சிந்திக்க வைக்கிறாரோ, செயல்பட வைக்கிறாரோ அதுக்கு நான் உடன்பட்டவனாக இருக்கிறேன். புரியுதுங்களா? ஆமீன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக்கும். இங்க 13ஆம் வசனத்துல வாசிமா. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். மாம்சத்தின்படி பிழைத்தா என்ன சொல்றாரு? எந்த காரியம், நம்ம ஆவிக்குரிய காரியங்களாக இருந்தாலும் சரி, ஊழிய காரியங்களாக இருந்தாலும் சரி, குடும்ப காரியங்களாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட முறையில் நீங்கள் எடுக்கிற எந்த காரியம் இருந்தாலும் மாம்சத்தின்படி நீங்கள் பிழைத்தால், அதாவது அதுபடி நீங்கள் வாழ்ந்தால் மரணத்தை சந்திப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சாவீர்கள்ன்றார். பார்த்தீங்களா? கேட்க பயமாக இருக்குல்ல? இயேசு கிறிஸ்து அன்பு உள்ளவர் இரக்கமுள்ளவர் சொல்லிகிட்டே வண்டி ஓட்டக்கூடாது. அவர் எவ்வளோ அன்பு உள்ளவர் இரக்கமுள்ளவர் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாகவும் இருக்கிறாரு. புரியுதுங்களா? அதுக்காக நம்ம தெய்வம் பழி வாங்குகிற தெய்வம் கிடையாது. இரக்கம் உள்ளவர், பார்க்க வரைக்கும் பார்ப்பார், அதுக்கப்புறம் என்ன செய்வார்? அவர் நம்மளை மறந்துடுவார். நம்ம மறக்கும்போது அப்புறம் அவர் எதுக்கு நம்மளை நினைச்சிட்டு அவரும் மறந்துடுவார். அப்போ மாம்சத்தின்படி பிழைத்தால் மரணத்தை சந்திப்பீர்கள், ஆவியினால சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்போ பரிசுத்த ஆவியினால நீங்கள் இருக்கிறீர்களானால் நீங்கள் செய்கிற எல்லா மாம்சத்தின் கிரிகைகளெல்லாம் டோட்டலாக ஆண்டோடைய சமூகத்தில் அழிக்கும் போது நீங்கள் என்ன செய்வீங்க? பிழைப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? எவ்வளோ தெளிவாக இந்த வார்த்தைகளை ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை செலுத்தும்படியாக ரோமாபுரிவுக்கு அப்போ சொன்னாங்க. பவுல் கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு சகல ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதை நீங்களும் நானும் கவனித்திருக்கிறோம். இது ரோமாபுரி மக்களுக்கு மட்டும் இல்லை, கேட்கிற உங்களுக்கும் எனக்கும் தான். சரிங்களா? அதனுடைய நாமத்துக்கு. அப்போ இன்றைய நாட்களிலே அநேக தேவ ஜனங்கள் மாம்ச சிந்தையில செயல்படுகிறார்கள். அதுதான் உண்மை. அதன்படி தான் வாழ்கிறார்கள். மாம்ச சிந்தை. சில சமயம் நமக்கு கேட்குறோம், அம்மா நீங்கள் சர்ச்சைக்கு ஏன் வரல? ஊருக்கு போக வேண்டியது இருக்குங்க. ஏங்க சரி சர்ச்சைக்கு வந்துட்டு போகலாம்ல? இல்லைங்க, போய் தான் ஆகணுங்க. போயிட்டு வா. வேறு நாங்கள் என்ன செய்ய முடியும்? போய் தடுக்கவும் முடியும்? வீட்டுக்குள்ளே போய் காவலால் நிற்க முடியுமா? இது மாம்ச சிந்தை.
ஆவிக்குரிய சிந்தை என்ன செய்யும்? என்னை துண்டு துண்டா வெட்டி போட்டாலும் சரி, என் தேவனுடைய ஆலயத்தில் ஆராதனை பங்கு கொண்டுட்டு தான் அப்புறம் மற்ற என் சொந்த பந்தம், என் நிகழ்ச்சிகள் எல்லாமே. புரியுதுங்களா? அதுதான் ஆவியின் சிந்தை. எந்த வேலையாக இருந்தாலும் சரி, எனக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய ஆராதனை முக்கியம். முதல்ல என் குடும்பம், நான் ஆண்டவருடைய சமயத்தில் குடும்பமாக வந்து கர்த்தரை தொழுது கொண்ட பின்பது மற்ற வேலைக்கு, அது எந்த நண்பர்கள், சொந்தம், வேலை எது இருந்தாலும் சரி, அதெல்லாம் ரெண்டாவது. என் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு நீதியை தேடிட்டு தான் வருவேன், இல்லாட்டி அநீதியில் போய் சிக்கிடுவேன். மாம்ச சிந்தை அந்த மாதிரி முடிவெடுக்கும். ஆவிக்குரிய சிந்தை என்ன செய்யணும்? என் தேவனாக கிறிஸ்துவுக்கு முதலிட நான் கொடுப்பேன், அதன் பின்பாக தான் மற்ற வேலைகள். எந்த காரியம் செஞ்சாலும் கர்த்தருடைய சமூகத்தில் நான் நின்று பெற்றுக்கொண்டு அவர் சிந்தையில் நான் நடப்பேன். நல்லா புரிஞ்சுக்குங்க. இதில் ஆண்டவர் உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. விசுவாசிக்கிற எல்லாருக்கும் தான், கேட்கிற எனக்கும் தான். ஆவியின் சிந்தை உள்ளவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் நடப்பார்கள். பிசாசின் சிந்தை உள்ளவர்கள் தேவனை மறுதலித்து பிசாசின் வழியில் நடப்பார்கள். அவர்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை, நித்திய நரகன்றது. ரெண்டு பாயிண்ட் இருக்குது, ரெண்டு வச்சு நம்ம எது விருப்பமோ அதில் எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? எது விருப்பமோ அதில் இருக்கலாம். நல்ல வழி அங்கே இருக்குது, கெட்ட வழி அதுக்கு போஸ்ட் அங்கே வச்சுருக்கிறேன். எந்த வழியில் போகிறீங்களோ அந்த வழியில் தாராளமாக போகலாம் அப்படின்ட்டு அங்கே போஸ்ட் வச்சுருக்கிறேன். நீங்கள் பார்த்து செயல்படுங்க. புரியுதுங்களா? ஆனால் இந்த இடத்துல நல்ல வழியை காண்பிக்கிறது தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். மாம்ச சிந்தை நம்மளை என்ன சரீரத்திலிருந்து எடுத்து போடணும். ஆவிக்குரிய சிந்தை நமக்கு இருக்குமானால் நிச்சயமாக நம்ம பிழைக்க முடியும். சரிங்களா? ஒரு சகோதரன் அப்படி தான் சர்ச்சைக்கு இப்போ கேட்டு வரல. அவங்க இப்போது ட்ரான்ஸ் ஆகி ஊருக்கு போயிட்டாங்க. சர்ச்சைக்கு வரல. நாங்கள் என்னப்போ தம்பி என்னப்போ வரல, எதிர்பார்த்துட்டு வரலன்னா ஊருக்கு போயிட்டுருக்கோம் பாஸ்டர் அப்படின்னாங்க. சரி, ஊருக்கு போயிட்டுருக்கு. நீங்கள் அந்த சாட்சி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஊருக்கு போகிறவர் என்ன ஆச்சுன்னா, போய் ஒரு பள்ளத்தில் போய் விட்டு அடித்து கை காலெலாம் உடஞ்சி இன்னும் தேய்ச்சிக்கிட்டு வந்து உட்காந்துருக்கிறாரு. போக முடியல. எப்படி போவார்? ஆராதனை கட் பண்ணிவிட்டு ஊருக்கு போகிறேன்னு சொன்னால் எப்படின்னா இருக்கும்? போனவர் என்னாச்சு, பள்ளத்தில் போய் விட்டார், கை குழந்தையோடு சேர்ந்து. வருதுங்களா? அவங்க விழுந்து அடித்து கடைசியில் வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்க. நாங்கள் போய் பார்த்துட்டு சோவு பண்ணிட்டு வரோம். இதுதான் ஆவிக்குரிய சிந்தைக்கும் மாம்சம். மனுஷனை திருப்திப்படுத்துகிறதுக்கு நமக்கு அதுக்காக இங்கே வரல. சத்தியத்தை தூக்கிட்டாலுமே பாடுகள் உபத்திரங்க தாங்க. இதன் வழியில் போகிறவங்க தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியுங்க. சொந்த பந்தங்களை நீங்கள் திருப்திப்படுத்திட்டீங்கன்னா அது மாம்ச சிந்தை. உங்கள் சொந்த காரியங்களை செய்கிறதெல்லாம் மாம்ச சிந்தை. கிறிஸ்துவின் ஆலயம் இது. நான் ஆராதிக்கிற தேவனுடைய ஆலயத்தில் பிரகாரங்களில் நாட்டப்பட்டவர்களாகவும் தேவனுடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவர்களா என்றைக்கு உங்களுடைய சிந்தை செயல்படுகிறதோ அன்றைக்கு பிழைப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே நீதி தான். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு எந்த நன்மை செய்ய முடியாது. அந்த வாரத்தில் செய்யணும்னு நினச்சா எதிர்கட்சிக்காரன் டக்குன்னு வந்து யோபுவுக்கு நின்ன மாதிரி 1ஆம் அதிகாரத்தில் 8 வந்து நிற்குவான். எப்படி அவங்கள நீங்கள் ஆசீர்வதிக்கலாம்? இன்றைக்கு நான் தானே அவங்கள பிடிச்சி வச்சிருக்கிறேன், என் வழியில் தானே ஒரு வாரமாக நடத்தினேன், நீங்கள் எப்படி அவங்களுக்கு உதவி செய்யலான்னு பிடிச்சி கேள்வி கேட்கும்போது ஆண்டவர் பதில் சொல்லி ஆகணும். அதனால் ஆண்டவர் செய்ய மாட்டார். கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள் வேணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஒரு சில பேர் தான் ஆமேன் இருக்கிறீங்க. பாக்கியெல்லாம் என் சிந்தை கிறிஸ்துவோட பெருசாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? கிறிஸ்துன்னு அவருடைய சிந்தை, அவரோட அறிவுக்கு மேலே எனக்கு அறிவு இருக்கிறது. அல்லேலூயா. அதுக்கும் அல்லேலூயா தான். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ மாம்ச சிந்தை செயல்படுகிறவர்கள் அப்படி இருப்பார்கள். அதனால் தான் மாம்ச சிந்தை மரணம் என்று 6ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. மாம்ச சிந்தை உள்ளவர்கள் மரணத்தை சந்திப்பார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். நீங்கள் எதில் முயற்சி சொல்லி எடுக்கிறீங்களோ அதன்படி தான் நடக்கும். நீங்கள் தான் தீர்மானம் எடுக்கணும், நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். இது நாங்கள் முடிவு எடுக்கிறது கிடையாது. நாங்கள் ஏற்கனவே முடிவு எடுத்துட்டோம். எங்கே முடிவு எடுத்துட்டோம்னா பாடுகள் நிலையில் தேவராஜ்யத்துக்குள்ள போகணும், கிறிஸ்துவின் ஊழியம் உண்மையாக செய்து கிறிஸ்துவின் சிந்தையிலே போகணும்னு சொல்லி நாங்கள் முடிவு எடுத்துருக்கிறோம். நீங்கள் எப்படி முடிவு எடுக்கிற உங்கள் கையில் தான் இருக்குது. ரெண்டுக்குமே கர்த்தர் கொடுத்துருக்காரு. டூ சான்ஸ். நீங்கள் எது செலக்ட் பண்ணுறீங்களோ, சூஸ் பண்ணுறீங்களோ எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு சமாதானம் வேணும், ஜீவன் வேணும், நித்திய ஜீவன் வேணும்னா மாம்ச சிந்தையை தூக்கி சுட்டெறி தரணும்.
ஆவிக்குரிய சிந்தைனா கொஞ்சம் நெருக்கமும் உபத்திரவங்களும் பாடுகள் இருக்காது. அதனால தான் பாடுகளை சகிக்கிறவன் பாக்கியவான். பரலோக ராஜ்யம் அவங்களுக்கு தான் நான் வச்சிருக்கிறேன், பாடு இல்லாமல் வரவங்களுக்கெல்லாம் வச்சிருக்க மாட்டேன்றாரு. பாடுபட்டு உழைச்சாதாயா சாப்பாடு சாப்பிட முடியும். பாடுபடாமல் போய் எடுக்கிறது வாங்குறோம் பத்தியா, அது சோம்பல், வஞ்சிக்கிற ஆவிகள். அவனுடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். தேவன் சொல்லுகிறார், மாம்ச சிந்தையுள்ளவர்களுக்கு சாபத்தை வருவிப்பேன் என்றார். மல்கியா 2:2 எடுத்தவங்க வாசிங்க. மாம்ச சிந்தையோடு செயல்படுகிற எந்த ஆவியா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நான் ஆசீர்வாதத்துக்கு பதிலாய் நீங்கள் கேளாமலும், நீங்கள் ஆசாரியர்களுக்கு சொல்றாருங்க, ஊழியர்களாக எங்களுக்கும் சொல்றாரு, உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றாரு. எல்லாத்துக்கும் ஒன்று தான் சட்டம். வாசிங்க. நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமையை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். அப்போ நீங்கள் என்னுடைய சத்திய வார்த்தையின்படி கேளாமலும் என்னுடைய நாமத்துக்கு மகிமை செலுத்தும்படி இதை செய்யாமல் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்களுக்குண்டான எல்லா ஆசீர்வாதத்தையும் சாபமாக்குவேன்றாரு. உங்களுக்கு இதுலேயும் இன்னொரு இடத்துல சொல்லப்படுகிறது, நேரம் இல்லை, உபாகம் 28 12க்கு மேலே வாசித்தீங்கன்னா பூரா சாபம் தான். 12 வரைக்கும் கீழ்ப்படுகிறவங்க சபைக்கு ஊழியத்திற்கும் ஊழியக்காரர்களுக்கும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம். நீங்கள் வீட்டில் வாசிங்க, சந்தேகம் தான் கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம், இல்லைன்னா வேறு எங்கேயாவது கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. ஆசீர்வாதம் சாபம் எல்லாம் உபாகம் 28 வச்சிருக்கு. 12ஆம் அதில் வாசிக்கலாம் 28. அல்லேலூயா. அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்னுடைய உபதேசத்தையும் சத்தியத்தையும் என் ஊழியக்காரன் நிமித்தமாக கேட்காமல் இருப்பீர்களானால், என் நாமத்துக்கு மகிமை செலுத்தும்படி இதை செய்யாமல் நீங்கள் இருப்பீர்களானால் நான் உங்களுக்குள்ள சாபத்தை அனுப்புவேன், உங்களுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதத்தையும் சாபமாக்குவேன். ஆம், நீங்கள் அதை சிந்தித்து செய்யாமற் போனதினாலே அவைகளை சபித்தேன் என்று நான் சொல்லல, ஜான்சன் பின்டோ சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சத்தம் ரொம்ப கம்மியாக யோசனை பண்ணி அல்லேலூயா வருது. ஆண்டவர் போடுறாரு அடி, வாங்கும்போது தான் தெரியும், இப்போ தெரியாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாங்களாம் வாங்கியிருக்கிறோம், சும்மா இல்லை, நாங்கள் தினமும் தான் வாங்கிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே உங்களை மாதிரி விசுவாசி இருக்கும்போது வாங்கியிருக்கிறோம். அது அனுபவம் தான் இந்த அளவுக்கு இப்படி தொட்டை நடுங்கிட்டு அப்படியே ரத்த வெள்ளத்தில் போகிற மாதிரி போயிட்டுருக்கு. உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக வேத பிரகார சிந்தனையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது வேத பிரகாரம் வேதத்தை தேறினவர்கள், மோசையின் நியாயப்பிரமாண சட்டத்தெல்லாம் கற்றுக்கொண்ட ஒரு தேறின ஆசாரியர்கள், அவர்கள் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்கிறாங்க, அவர் செய்த அற்புதத்தின் நிமித்தமாக என்ன செய்கிறாருன்னா சோதிக்கிறாரு, முறுமுறுக்கிறாங்க. சபைக்குள்ள முறுமுறுப்பு இருக்கும்ல, முறுமுறுப்பு இருக்குமா, குடும்பத்தில் இருக்கும், வேலை செய்கிற இடத்துல இருக்கும், சபையில் சொல்லவே தேவையில்லை, அங்கே விட அதிகமாக சபைகளில் தான் இருக்கும். எந்த இடத்துல ஆவிக்குரிய சபை நல்லா செயல்படுகிறதோ அந்த இடத்துல பிசாசு உள்ளே உட்காந்துட்டே கிரியை செய்வான். ஜனங்களுக்குள்ள அந்த முறுமுறுப்பு, குறை, குற்றம் அப்படி கண்டுபிடிப்பான். அதனால் ஆவியானவர் போகும்போதே போய் 2 முறுமுறுப்பு போகுதா இல்லையா, பரிசெயன் சதுசேயன் கூட்டம் போயிட்டே இருக்கும். அவர் மரணத்தை சிலுவையில் சந்திக்கிற வரைக்கும் கூடயே தான் இருப்பானுங்க. பொண்டாட்டி பிள்ளைகளோட கவலை கூட அவனுங்களுக்கு இருக்காது. இயேசு மேலே வச்சிருக்கிற கவலை, என்னைக்காவது மாட்டு வர்றா போட்டு தள்ளிடணும், இவரை உண்டு இல்லைன்னு ஆக்கிடணும். பிசாசோடு அதிகமாக ஆர்வம் கொண்டவர்கள் இருப்பாங்க. விழுந்து போன லூசிபரை காட்டிலும் ஆர்வம் உள்ளவர்களாய் சபையில் உட்கார்ந்திருப்பார்கள். அல்லேலூயா. அதான் தேவன் இந்த இடத்துல சொல்றார் பாருங்க, இயேசு நாம் சிந்திக்கிற எல்லா காரியங்களும் அவர் அறிந்திருக்கிற தேவன், உள்ளத்தை காண்கிற தேவன். அதனால தான் இங்கே சொல்லப்படுது மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 9:2. அப்பொழுது வேதபாரகரில் சிலர் இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள்.
இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறதென்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்கள் இருக்கட்டுங்க. இங்க சொல்லுகிற பாருங்க, அங்க இயேசு சுவிசேஷம் சொல்லி கொண்டிருக்கிற வேளையில அவர் இருந்த இடத்துல ஒரு படுக்கையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்துல கொண்டு வரும்போது இயேசு அவன் என்ன செய்றாரு, அவங்களோட விசுவாசத்தை கண்டு சுகம் கொடுக்கிறாரு. சுகம் கொடுத்தோன்னா உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ இன்னுமே என்ன செய்ற, நீ போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அனுப்பின பெண் பார்த்துட்டுனா அங்கே இருக்கக்கூடிய, நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்கன்னா, வேத பாரகரில் சிலர் அப்படின்னு ஒருத்தர் 2 பேர் இல்லை. தானியலுக்கு எப்படி குற்றம் சாட்டும்படி எத்தனை ஒரு குரூப் எழுந்துச்சுல, அந்த மாதிரி ஒரு குரூப் எழும்பும். அந்த மாதிரி எழும்பி என்ன செய்யுதுன்னா, சிலர் இவன் தேவ தூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னா, தங்கள் உள்ளத்திலேயே அப்படி தீர்மானம், என்னடா தேவ தூஷணம் சொல்கிறது, ஒரு மனுஷனை சொஸ்தமாக்குறது தூஷணமா? உங்களில் ஒரு ஓய்வு நாளில் ஒரு சுகம் கொடுக்குறார், தேவன் கொடுக்குறாருன்னா அது அவங்களுக்கு எப்படி இருக்கிறது, ஓய்வு நாளில் செய்யக்கூடாது. புரியுதுங்களா? அது மாதிரி சில இடத்துல அவர் கடிஞ்சு பேசுறது வசனம் இருக்குது, அது நமக்கு இப்போ நேரம் இல்லை சொல்ல கொடுக்க. எனவே அப்போது தேவ தூஷணம் சொல்லுகிறான்னு தங்கள் உள்ளத்தில் அவங்களுக்குள்ளேயே சில பேர் என்ன செய்கிறாங்க, செயல்படுகிறார்கள். இயேசு அவர்களுடைய நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயத்திங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன என்று கேட்கிறார்கள். அது என்னென்ன காரியம் சிந்திக்கிறது கூட தெரிஞ்சுக்கிட்டா. பொல்லாத சிந்தை, உங்க இருதயத்தில் பொல்லாத சிந்தை ஏன் சிந்திக்கிறீங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்னன்னா, திமிர்வாதக்கார அப்படியே சாவணும், அவன் பொழைக்கவே கூடாது, இவர் அற்புதம் செய்யவும் கூடாது. அதான் அவங்க சிந்தை, அதான் இருதயத்தில் பார்த்து சொல்றாரு. நம்ம இவங்க நல்ல கவனிங்க, நம்ம எல்லாரும் இங்கே இருக்கிறோம், 100 பேர் இருந்தாலும் சரி, எத்தனை பேர் இருந்தாலும் நம்ம இருதயத்தில் என்னென்ன விடுற மூச்சு கூட அவருக்கு தெரியுங்க. நம்ம என்ன சிந்தையா உள்ளுக்குள்ள என்ன சிந்தையில் நம்ம உட்கார்ந்து இருக்கிறது எல்லாம் தெரியும். அந்த சிந்தையை பார்த்து தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம ஊழியக்காரர்களுக்கு தெரியாது. ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார், அப்படியே ஒரு டீச்சிங் அப்படியே இப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு உட்காந்துருக்கிறீங்க, எந்த அளவுக்கு ஆர்வப்படுறீங்க, எந்த அளவுக்கு தேவனுடைய வசனத்துக்கு நடுகிறீங்க, எந்த அளவுக்கு உங்கள் உள்ளத்தில் என்ன தேவனுடைய சத்தியத்தை கேட்குறீங்க, சத்தியத்தை கேட்டு எப்படி நீங்கள் திருந்துகிறீங்க, மனம் திருந்துறீங்க, மனம் திருந்தாமல் இருக்கிறீங்க, எல்லாம் அவருக்கு தெரியும். A to Z வரைக்கும் அவருக்கு தெரியாது எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ அதனால தான் அவர் சொல்கிறாரு, நீங்கள் உள்ளத்தில் சிந்திக்கிறது என்ன. மார்க்கு சுவிசேஷத்தில் இதை தான் சொல்கிறார், 2:8 அதான் சொல்கிறாரு. மார்க்கு சுவிசேஷத்தில் 2:8 அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியில் அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்ன. பார்த்தீங்களா, சிந்திக்கிறார் என்று உங்கள் இருதயங்களில் ஏன் இப்படி நீ சிந்திக்கிறீங்கன்னு சொல்லி ஆண்டவன் செய்கிறாரு, அவர்களை கேட்கிறதாக பார்க்குறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ பொல்லாத சிந்தை உள்ளவர்களை குறித்து இயேசு ஒரு ஊமையை சொல்கிறாரு. ஆனால் நமக்கு இப்பொழுது நேரம் இல்லை, 9 மணி ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா? நீங்கள் சொன்னீங்கன்னா, அனுமதி கொடுத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். கையை உயர்த்தி காண்பீங்க. ஓகே, ரைட். நமக்கு ரொம்ப முக்கியம் பொல்லாத சிந்தைகளை குறித்து இயேசு ஒரு ஊமை என்ன சொல்றான்னா, மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் 18 19 வரைக்கும் வாசிங்க. வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஒரு நாள் தீட்டுப்படுத்தாது. எப்படியெனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலைபாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய்சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும், இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். போதுங்க. அப்போ என்னன்னா, வாயிலிருந்து புறப்படுவைகளை இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகள் மனுஷனை தீட்டுப்படுத்தும். சரிங்களா? இப்போ இங்கிருந்து தான் நம்ம பேசுகிறோம். எந்த சிந்தை இருந்தாலும் இங்கே சிந்திச்சு இங்கேருந்து தான் இருதயத்தில் சிந்திக்க பேசுகிறோம். அது மனுஷனை தீட்டுப்படுத்துன்னு சொல்கிறாரு. எப்படி என்னன்னா, இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் வரும். இருதயத்திலிருந்து என்ன இருக்குது? பொல்லாத சிந்தனைகள், கொலைபாதகங்கள் வரும். அது மாத்திரம் விபச்சார சிந்தைகள் வரும், வேசித்தன சிந்தனைகள் வரும், திருடுகிற சிந்தனை வரும், பொய் சொல்கிற சிந்தனை வரும், பொய் சாட்சி சொல்கிற சிந்தைகள் வரும், தூஷணமான வார்த்தைகள் பேசுகிற சிந்தைகள் வரும். இவைகள் எல்லாம் மனுஷனை தீட்டுப்படும் என்று சொல்கிறார். சரிங்களா?
இன்னொரு இடத்துல சொல்கிறது நம்ம வாசிக்க வேண்டாம். மார்க்கில் 7ஆம் அதிகாரத்தில் 20லேருந்து 23 அதுதான் சொல்லப்படுகிறது. இயேசு தான் சொல்கிறாரு. இதெல்லாம் கர்த்தர் சொல்கிறாரு, சொல்கிற வார்த்தை தான். அடுத்த பதில் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாருன்னா, எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 17லேருந்து 19 வரைக்கும் வாசிங்க. எபேசியர் 4. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்திலுள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. சொல்லுவோமா? அப்போ இங்கே என்ன சொல்ற, ஆதலால் கர்த்தருக்குள் என்ன இங்கே சொல்லப்படுது, நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லியிருக்க எச்சரிக்கிறது என்னன்னா, மற்ற புறஜாதிகள் போல வீணான சிந்தைகளை நடக்கிறது போல நீங்களும் நடக்காதீங்கன்றாரு. புறஜாதிகள் தான் வீணான சிந்தைகளை செய்வாங்க. தேவ பிள்ளைகள் அப்படி நடக்காதீங்க. வீணான சிந்தைகள், அதனால தான் நான் சொன்னேன், வீணான சிந்தைகள் வெறுக்கணுமே, பரிசுத்த உறவில் நிலைக்கணுமே. நம்ம நான் எழுதின பாடல் அது ஒன்று வரி வருது இல்லைங்களா? வீணான சிந்தைகள் வெறுக்கணும், பரிசுத்தம் உள்ள தேவ சமூகத்தில் நிலைக்கணும். அப்போ அவங்க புறஜாதிகள் அப்படின்னா வீணான சிந்தைகள் என்ன செய்கிறாங்கன்னா நிலைத்திருக்கிறார்கள். அப்படி நீங்கள் இருக்கக்கூடாது. அவர்கள் புத்தியில் அவர்கள் அந்தகாரப்படுகிறார்கள்னா, அவங்க சிந்திக்கிற அந்த சிந்தையில் பிசாசானவன் அவனுக்குள்ள என்ன செய்கிறான், கிரிக்கை செய்கிறான். அது அந்தகார ஆவி அவனுடைய சிந்தையில் செயல்பட்டு என்ன செய்கிறான், பலவிதமான குழப்பத்தையும் பிரச்சனைகளும் கர்த்தரை விட்டு விலகுற காரியத்தை எல்லாம் என்ன செய்கிறான், கொண்டு வருகிறான் என்று நம்ம பார்க்குறோம். புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இறுதிய கடினத்தினாலே தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருக்கிறார்கள். அவங்க இருதயத்தில் கடினப்பட்ட அந்த இருதயம் கொண்டு வந்துடுவான். தேவனுடைய வசனத்துக்கும் அவருடைய உபதேசத்துக்கும் எப்படி இருப்பாங்கன்னா தூரம் போய் இருப்பார்கள். பக்கம் ஆண்டவர்கிட்ட வரவே மாட்டாங்க. என்ன செய்வாங்க, எந்திரிச்சு ஓடிடுவாங்க, இல்லைன்னா எங்கேயோ போயிடுவாங்க, இல்லைன்னா மறுதரிசி வீட்டில் இருப்பாங்க. கர்த்தர் வேண்டாம், நான் யாரும் வேண்டாம். இதுதான் எனக்கு உண்டான சிந்தனை தான் இருப்பேன். இது கடினமான உபதேசம், இந்த உபதேசம் எனக்கு வேண்டான் இருப்பாங்க. சரிங்களா? அதனால தான் கடினமான உபதேசம் சொல்லி நிறைய பேர் போயிட்டாங்க. இயேசு சீசர்களை பார்த்து என்ன சொல்கிறாரு, நீங்களும் போக மனதாக இருக்கிறீர்களான்றாரு. எல்லாரும் போயிட்டாங்க, நீயும் போக ரொம்ப ஆர்வமாக இருக்கிற போ அப்படின்னு சீசர்களே தள்ளுறாரு, போயா அப்படின்னு. இயேசு சீசர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஆண்டவரே ஜீவனுடைய அப்பமே நீங்கள் தான், நித்திய ஜீவனே நீங்களை விட்டுட்டு நான் போனாலும் சுடுகாட்டுக்கு தான் போவேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டானுங்க. கடினமான உபதேசம். வேலை செய்கிற மட்டும் கடினமாக திட்டினாங்கன்னா உட்காந்துட்டு நினைச்சிட்டு வேலை செய்கிறோமா இல்லையா? ஏன் வீட்டுக்கு வந்தால் அதை விட உத கிடைக்கும். அதனால் அவனே பரவாயில்ல. என்ன திட்டினாலும், என்ன ஆபாசமான கெட்ட வார்த்தையில் திட்டினா கூட அது நமக்கு எப்படி காதில் தேன் பாறையுமா அது கேட்டுட்டு இருக்கும். ஆனால் சபையில் மட்டும் ஏதாவது ஒன்று ஆண்டோடைய சாட்சி என்ன வாழ்ந்துச்சுன்னா உடனே மூஞ்சை தூக்கிட்டு முறைச்சிட்டு விரைச்சிட்டு இருக்கும். நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும். அவங்க திட்டுறது மட்டும், ஏன்னா சம்பளம் வாங்குகிறோம், இங்கே சம்பளம் கிடையாது, கொடுத்துட்டு போகிறோம். அவன் கொடுக்குறதுல நித்திய ஜீவன் கிடையாது, ஆண்டவர் கொடுக்குற சத்தியம் தான் நித்திய ஜீவன். கரங்களை தட்டி இயேசுவை சொல்லுங்க. அவன் கொடுக்க முடியாது சமாதானம், ஆனால் தேவன் ஒன்று சமாதானம் கொடுப்பார். அவன் பாதுகாப்பு கொடுக்க முடியாது, தேவன் இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன பாதுகாப்பு கொடுக்கும். தேவனுடைய சிந்தை ஒரு மனுஷனை விட்டு விலகு ஒரு நாள் விடாதீங்க தயவுசெய்து. கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவன் தேவனுக்குரியவனாக இருப்பான், கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பான். இல்லைன்னா அநேகருக்கு தொல்லையாக தான் இருப்பான். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அங்கே சொல்லப்படுகிற 20-21 வாசியமா, இவை கிறிஸ்துவனுடைய சத்தியத்தின்படி நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் நீங்கள் போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதான் இயேசு கிறிஸ்துவனுடைய சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் வார்த்தைகளை கேட்டறிந்து தேவனால சத்திய ஆவியானவரால் போதிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஆக அந்தபடி அந்தபடி நீங்கள் முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளினால கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைத்து போடுங்க. அப்போ என்னன்னா அந்த நடக்கை மோசமான அந்த பாவ சிந்தையுள்ள அந்த நடக்கையை உங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை கெட்டு போய்விடும். ஒருவனும் கெட்டு போவது பிதாவோட சித்தம் இல்லை என்று தேவன் சொல்லுகிறார்.
உங்கள் பழைய மனுஷனாகிய அந்த அழுக்கை களைத்து போடணும். சபையை உடைச்சி போடணும், களைச்சி போடணும்னு இல்லை, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அசுத்தங்களை. நல்லா கவனிங்க, சபை தேவனுடையது. அவரோட ரத்தத்தினால கிரயம் சேர்த்தவர் தான் நீங்கள் எல்லாருமே. நான் எல்லாருமே உள்ளே உட்காந்துருக்க அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பே உங்களுக்காக எனக்காக தன் ஜீவனையும் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்தவர்கள் நீங்களும் நான். ஆமேன்னு சொல்லுவோமா? நம்மை மீட்டெடுத்த தேவனுடைய பிள்ளைகளாக நம்மை அசுத்த கிரிகளோட ஆவிகள் நம்மளை கொண்டு போகாதபடி எச்சரிக்கையாக இருக்கணும். உங்கள் சிந்தை தேவனுக்குள்ளே இருக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ உலக மாம்சத்தின் ஞான சிந்தை உள்ளவர்கள் தேவனுக்கு பைத்தியமாய் இருப்பார்கள். எனக்கு எல்லாமே உலகத்தில் எல்லா அறிவு எனக்கு இருக்குது, தேவ சிந்தை எனக்கு வேண்டான்னு சொல்கிறவங்க எப்படி இருக்குன்னா எப்படி இருப்பாங்கன்னா பைத்தியக்காரனுக்கு சமமாக இருப்பாங்க. அப்படி தான் இங்கே வசனம் சொல்லப்படுகிறது. வாசிப்போம் 1 கொரிந்தியர் 3:19-20 வரைக்கும். 3:19 வசனமும் 20 வசனம். இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாய் இருக்கிறது. உலகத்தில் ஞானமாய் இருப்பேன், நான் தான் பெரிய அறிவாளி, பெரிய புத்திசாலி தானன்னு சொல்லி தன்னை மெச்சிக்கொண்டு பெருமை பாராட்டுகிற பார்த்தீங்களா, அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்கன்னா பைத்தியமாக, தேவனுடைய பிரகாரில் பைத்தியத்துக்கு சமமாக இருப்பார்கள். இங்கே 19 அதான் சொல்ல, இவ்வுலகத்தில் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்கிறது. அடுத்து 20 வாசிங்க. அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார்கள் என்றும் ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணானதாக இருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. ஞானிகள், நான் தான் பெரிய ஞானி என்று அவன் சிந்திக்கிறான் பத்தியா, அவனுடைய சிந்தனை எல்லாம் வீணா இருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. ஐயா, நான் உங்களுக்கு தயவு செய்து, நமக்கு பைத்தியம் கிடையாது, நம்மளாம் ஞானம் உள்ளவங்க தான். ஆனால் எல்லாருக்கும் 6 அறிவுனா கிறிஸ்தவர்களுக்கு தேவ சிந்தை உள்ளவர்கள் 7ஆம் அறிவுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அவன் உலக அறிவுக்கு வரைக்கும் 6 அறிவு, நமக்கு தேவ அறிவு சேர்த்து 7ஆம் அறிவு. 7 அறிவு பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்போ எப்பேற்பட்ட ஜட்ஜாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மகான்களாக இருந்தாலும் சரி, விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் இந்த சத்திய வார்த்தைகளை போதிப்பதற்கு தேவனுடைய ஞானத்தின் அறிவு நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய நீங்களும் நானும் ஞானமற்றவர்களாக இருந்து உலக மனுஷன் சொல்லும்போது நமக்கு அசிங்கமாக இருக்கும். அப்போ தேவனுடைய ஞானத்தை அறிந்து இருக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய சிந்தையிலே நம்ம நடக்க வேண்டும். நான் தான் பெரிய ஞானி அப்படின்னு சொன்னீங்கன்னா கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருப்பான்? அவன் முட்டாளாக தான் இருப்பான். புரியுதுங்களா? கர்த்தர் அறிந்திருக்கிறார், எல்லாரையும் அறிந்திருக்கிறார். ஆனால் நாம் பெரிய அறிவுபூர்வமாக நம்ம நடக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் எல்லாமே ஆண்டவர். ஒரு காரியம் அறிவுபூர்வமாக நம்ம சிந்தித்தோம், செஞ்சிட்டோம்னா யாராவது உங்களை பார்த்து சந்தோஷப்பட்டாங்கன்னா ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஞானத்தினால தாங்க செஞ்சுருக்கிறேன், அவர் கொடுத்துருக்கிற அறிவுபூர்வமாக தாங்க நான் செஞ்சுருக்கிறேன், அதை சொல்லுங்க. புரியுதுங்களா? அதுதான் மகிமை கொண்டு வரும். புரியுதுங்களா? பூமிக்குரியலை சிந்திக்கிறவருடைய முடிவு அழிவை உண்டாக்கும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 6, 7, 8 வாசிங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனமும் 7ஆம் வசனம் 8, 9. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. தேவனுக்கு தெரியப்படுத்துங்க எல்லா காரியம். அடுத்தது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நீங்க தேவ சமூகத்தில் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி நீங்க ஜபிக்கும் போது எல்லா புத்திக்கு மேலானா, இந்த உலகத்தில் எந்த மனுஷனுக்கும் இல்லாத புத்தி தேவன் உனக்கு கொடுப்பார். எப்படின்னா எல்லா புத்திக்கு மேலான புத்தி, தேவ சமாதானம் உன் குடும்பத்தில் இருக்கும், உனக்குள் இருக்கும். உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக பாதுகாப்பாக இருக்கும். உங்கள் இருதயங்கள், சிந்தைகள், உங்கள் சமாதானம் எல்லாமே ஆண்டவருக்குள்ளாக ஆண்டவர் உங்களை நடத்துவாராக. அல்லேலூயா சொல்லுவோமா? அதே மாதிரி கடைசியாக சொல்கிற பாருங்க, கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவர்கள் எதுவோ, நம்ம பற்றிலாம் நம்ம நடக்கக்கூடிய காரியங்கள், உண்மையுள்ள காரியங்கள் எதுவோ, சிந்தை எதுவோ, ஒழுக்கமுள்ள சிந்தை எதுவோ, நீதி உள்ள சிந்தையோ, கற்புள்ள சிந்தைகளோ, அன்புள்ள சிந்தைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகளோ, புண்ணியம் செய்கிற சிந்தை எதுவோ, புகழ்ச்சி எதுவோ, அவைகளே நீங்கள் என்ன செய்யணும்? சிந்தித்து கொள்ளணும். அதுதான் நம்ம சிந்திக்கணும். எது நன்மை, எது நமக்கு நல்ல காரியம், எது புகழ்ச்சி, எது எப்படி யாரை புகழணும், யாரை எப்படி சிந்திக்கணும், எது எப்படி தேவனை மகிமைப்படுத்தணும், எல்லா A to Z எல்லா காரியங்களும் தேவ சமூகத்துக்கு நேராய் உங்கள் சிந்தை கொண்டு வரும்படியாக கேட்குறோம். புரியுதுங்களா?
அது மாத்திரமல்ல, ஆண்டுடைய சமூகத்தில் இன்னொன்று, அதனால் நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்து கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளை எதையோ அவைகளை செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கேட்டு கற்றுக்கொண்டு நம்ம இருக்கும்போது தேவனுடைய சமாதானத்தின் சிந்தை உள்ள தேவ ஜனங்களுக்கு எல்லாமே ஆகும். அப்போ தான் தேவனுடைய சமாதானம் உங்களோடு இருக்கும். ஆண்டவர் உங்களோடு எப்போவுமே இருக்கிறேன் என்று சொல்கிறார். அவைகளை சிந்தித்து கொண்டிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒன்று ரெண்டு சொல்லி முடிக்கிறேன், எழுதி கொள்ளுங்கள். அவர்கள் தேவனை அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாதவர்களையும் தேவன் அவர்களை என்னது அசுத்தத்திற்கு ஆவிக்கு ஒப்பு கொடுப்பார். பாருங்கள், ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதவங்களை பிசாசுக்கு கொண்டு போய் ஒப்பு கொடுத்துருவார். ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் மட்டும் 24 மட்டும் வாசிங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். தங்களுடைய சிந்தனையினால என்ன இருந்தாங்க? வீணாய் போய்விட்டார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் இல்ல இத 24 இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். பிசாசுக்கு ஒப்பு கொடுத்ததாக அர்த்தம். அப்ப பாத்தீங்களா, அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவர்கள் தேவனை அறிந்தும், கர்த்தர் நம்ம எல்லாரும் தேவனை அறிஞ்சிருக்கிறோம் இல்லையா, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று அவரை மகிமைப்படுத்தாமல், அவருக்கு நன்றி சொல்லாமல், ஸ்தோத்திரம் தெரியாமல் இருந்து தங்கள் சிந்தனைகளால என்ன இருக்கிறவர்கள் எப்படின்னா வீணாய் போவார்கள். இன்னொரு இடத்துல சொல்ற, ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் என்ன ஆவாங்க? சீர்கட்டு போவார்கள், அழிந்து போவார்கள், கெட்டு போவார்கள் சொல்ற. தேவனுடைய ஆலோசனை நிலை நிற்கும். அதான் இங்க சொல்லப்படுகிறது. தேவனை பற்றி தெரிந்தும் தேவனுடைய உபதேசத்தையும் ஆலோசனை எல்லாமே தெரிந்தும் கூட கர்த்தரையை நன்றி சொல்லாம அவங்களோட வாழ்க்கையில வாழ்கிற நாட்களில் தேவனுக்கு உண்டான சிந்தைக்கு விட்டு விலகி பிசாசனுடைய காண்பிக்கிற அந்த உலக சிந்தையில் இருந்தாங்கன்னா அவங்க வீணாய் அந்த குடும்பம் போயிடும். அதனால தான் இங்கே கீழே 24 இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள பொல்லாத அந்த ஆசையாக அந்த இச்சையினாலே ஒருவருக்கொரு தங்கள் சரீரங்களை என்னது அவமானப்படுத்தி கொள்கிறார்கள். கெட்டு போவதற்கும் மற்றவர்கள் பார்த்து அவமானப்படுத்துவாங்க. நல்லா தான் நான் இருந்தேன், ஏன் இந்த அளவுக்கு சரீரமாச்சு, நான் அப்பவே சொன்னல தப்பு பண்ணக்கூடாதுன்னு, அது தெரிஞ்சது தப்பு பண்ணல, இன்னைக்கு பாதிக்கப்படுறது நீ தானே, உன் குடும்பம் தானே. இதுதான் அவமானம். வெக்கப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க, இருதயத்தில் குத்தி கொள்வார்கள். அவ்வளோதான் சொல்கிறது. அவமானப்படுவதற்கு ஏதுவாய் புரியுதுங்களா? இங்கே சொல்ல, அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினால் ஒருவருக்கொரு தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்த பாவமாகிய செயல்படுகிற அந்த பொல்லாத ஆவிக்கு ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் பார்க்க வரைக்கும் பார்ப்பாரு, கேட்க வரைக்கும் கேட்டுட்டே இருப்பாரு. ஒத்து வரல வச்சிங்களேன், கொண்டு போய் தள்ளிடுவார். அப்பா என்னால் முடியல, நீ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொண்டுட்டுவான். அவன் போடுற அடி சாதாரண அடி இல்லை. ஒரு சபையில் அப்படி தான், எனக்கு தெரிஞ்சு பரமானந்த பாச சர்ச்சி, அந்த சர்ச்சில் ஒரு பிலிவர் ரொம்ப வருஷமாக இருந்திருக்கிறார். அவர் எப்போ தான் துருன்னு ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பார். சபைக்கு அவருக்கு ஏதோ அவர் மனசு அப்பப்போ காயப்படுத்திட்டே இருப்பார். அப்புறம் என்ன நினச்சது தெரியல, திடீர்னு அவர் சபையை விட்டுட்டு ஓடிட்டார். அவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டார். கடைசியில் பார்த்தா அந்த மனுஷனுடைய நிலைமை பொல்லாத ஆவி பயங்கரமான ஒன்று சீர்கழித்த பிறகு தான் மனம் திருந்தி பாஸ்டர்கிட்ட வந்து என் மன்னிப்பு கேட்டு ஒழுங்காக இருக்கிறாங்க. நாங்கள் அதான் 2025 பார்த்துருக்கிறேன் அந்த மனுஷனை. அவ்வளோ ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் அப்படி தள்ளப்பட்டது. ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லாட்டி ஆண்டவர் சொல்ல சொல்ல நம்ம கேட்கலன்னா சாத்தானுக்கிட்ட ஒப்பு கொடுத்துருவார் தேவன். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா பரிதாபமான சூழ்நிலையில் போகும். இங்கே அதுதான் சொல்ல, பலவித அந்நிய போதனைகள் அளப்பு என்று தெரியாதிருங்கள் சொல்கிறாரு. எபிரேயர் 13:9 அந்நிய போதனை அப்படின்னா மற்றவங்க அது இதுன்னு சொல்லி ஆசை வார்த்தையில் சொல்லி காட்டி நம்மளை இச்சித்த எடுத்து இங்கே வா அங்கே வா, இல்லை அதை கேளு இதை கேளு, இந்த சபையில் வா பிரியாணி கொடுப்போம், அந்த சபையில் வாங்க கஞ்சி தண்ணி கொடுப்போம், இந்த சபைக்கு வாங்க அது உங்களுக்கு எல்லாமே கொடுப்போம். போகாதீங்க, அதெல்லாம் அசுத்தாவியின் கிரிகை. அந்நிய போதனை. நமக்கு ஆண்டவர் நல்ல சத்தியத்தை கொடுத்துருக்காரு. ஏஜி ஸ்தாபனம்ன்றது ஒரு நல்ல ஸ்தாபனம், நல்ல சத்தியத்துக்குள்ள நடத்துகிற ஸ்தாபனம்.
ஆவிக்குரிய ஸ்தாபனம். அதனால தான் உலகம் முழுவதும் நாங்கள் அடிக்கடி செக்ஷன் மீட்டிங்கில் பாஸ்டர்ஸ் சொல்லிக்குவோம், நம்ம கர்த்தர் நம்ம எல்லாரையும் நல்ல ஸ்தாபனத்தில் வைத்ததுக்காக நம்ம எல்லாரும் நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால தான் உலகம் முழுவதும் எத்தனை ஸ்தாபனம் வந்தாலும் ஏஜி ஸ்தாபனம் தான் இன்னைக்கு 200 நாடுகளுக்கு மேலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. 200 நாடுகளுக்கு மேலே 3-4 லட்சம் சபைகள் பக்கத்தில் ஆயிடுச்சு உலகம் முழுவதும். சரிங்களா? 4 லட்சம் சபைன்னா சாதாரணதா? அப்படிப்பட்ட ஒரு வளர்ந்த ஸ்தாபனம். ஏன்னா ஒழுங்கு இருக்கு, கட்டுப்பாடு இருக்கு, உபதேசம் சரியா இருக்கும். ஊழியக்காரனே சரியில்லைன்னா உடனே தூக்கிடுவாங்க, ஸ்தாபனத்துக்கு கெட்ட பேர் வரும்னு. ஒரு ஊழியக்காரர் சரியில்லாத ஆவியா இருக்கிறான்னு சாட்சியின் ஜீவியத்தோடு இருக்கும்போது அது எவ்வளோ பெரிய பிரஸ்பெக்டாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி, சீட்டை கிழிச்சு அனுப்பிச்சிடுவாங்க. இந்த ஸ்தாபனத்தில் இருக்கிறதுக்கு நல்ல சபை நம்ம கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல தேவன் நம்மளோடு இருக்கிறார். அந்நிய போதனைகள் எடுத்து வாசிங்க. எபிரேயர் 13:9. பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். பலவிதமான அந்நிய போதனைகள் சத்தியத்துக்கு மாறா போதிப்பாங்க. சத்தியத்தின்படி சொல்ற மாதிரி இருக்கும், உள்ள போனாதான் அவங்க கிரிகை தெரியும். வஞ்சிப்பாங்க, ஏமாத்துவாங்க, நயவஞ்சகமா பேசுவாங்க, என்னமோ எல்லாமே இயேசுவை போல சாதிக்கிற மாதிரிலாம் செய்வாங்க. அந்த போதனையிலெல்லாம் போய் சிக்கிறாதீங்க. எத்தனையோ தவறான உபதேசம் இருக்குது. ஒரு நாள் அதெல்லாம் உங்களுக்கு தெளிவுபடுத்தி நாங்கள் வசனத்தின் ஆதாரத்தோடு சொல்கிறோம். ஒவ்வொரு சபைகளும், ஒவ்வொரு இண்டிபெண்டன்ஸுக்காரங்களும், ஒவ்வொரு தவறான உபதேசம் உள்ளவங்க, தவறான சபை உள்ளவங்களும் எல்லாமே உங்களுக்கு சத்தியத்தின் வெளிப்பாடோடு நாங்கள் சொல்லித்தரோம். இண்டிபெண்டன்ஸுக்காரங்க நம்ம ஸ்தாபனத்தோடு நல்லா நடத்துகிறவங்களும் இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. நல்ல சத்தியத்தின் பிறகு நல்லா உடைச்சி கரெக்டாக போதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அதே இது தவறான உபதேசம் உள்ளவங்களும் நிறையா இருக்கிறாங்க. நமக்கு எந்த திருச்சபை கர்த்தர் காண்பித்தாரோ அந்த சபை தான் உங்களுக்கு ஒரு தகப்பன் தாய் வீடு. உங்களுக்கு ஒரு அப்பாவாக தான் இருக்கணும். 2 அப்பாவாக இருந்தால் எப்படி இருக்கும்? விபச்சார பிள்ளைகள்னு அர்த்தம். உங்களுக்கு தகப்பன் ஒரு ஆவிக்குரிய தகப்பன் ஒன்று இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். இல்லைன்னா 2 தகப்பன் இடத்துல போனோம்னா என்ன சொல்லுவாங்க? விபச்சார பிள்ளைங்க. எந்த தகப்பன் வீட்டில் போய் நிற்க முடியும் நியாய தீர்ப்பில்? இவர் தான் பாஸ், இல்லை இவர் தான் பாஸ் அப்படி போய் நியாய தீர்ப்பு நிற்க முடியுமா? முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டப்போ அந்நிய போதனையில் நீங்கள் எப்படி இருக்கக்கூடாது? அழிந்து தெரியக்கூடாது. அல்லேலூயா. அதே எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் 7-8 மட்டும் எடுத்து வாசிங்க. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்துகிறவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். ஆமென். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை உத்தரவாதத்தோடு உங்களை நடத்துகிறவர்களை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஏன்னா ஒரு ஊழியக்காரன் எவ்வளோ பாடுபட்டு உங்களுக்கு கற்றுக் கொடுத்து உருவாக்கி தரமுள்ள ஒரு விசுவாசியாய் மகளாக உருவாக்கி கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் போட்டு உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்காக கண்ணீரோடு விதைத்து ஜெபிக்கிறான்னா அந்த ஆத்துமா எப்படிப்பட்டது இருக்கும்? தேவனுடைய சமூகத்தில் கணக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? அதுதான் இங்கே சொல்ல, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்துகிறவர்களை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். நினைத்து பார்த்து அங்கே சொல்லப்படுகிற நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்திங்க. உங்களை எந்த அளவுக்கு அவங்க நடத்துகிறாங்க, எந்த அளவுக்கு பாரப்படுறாங்க, எந்த அளவுக்கு உங்களுக்காக என்ன கற்றுக் கொடுக்குறாங்க சிந்திக்க வேண்டும். நன்றாய் சிந்தி அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்க. அவங்க உங்களை விசுவாசத்தின் பாதையில் சத்தியத்தின்படி நடத்துகிறாங்களா, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், பின்பற்றுங்கள். ஆண்டோடைய வார்த்தையை பின்பற்றுங்கள். யாரையும் பார்க்க வேண்டாம். நீங்கள் நானும் யாரையும் பார்க்கல, நம்மளை அழைத்த தேவனாக கிறிஸ்துவை பாருங்கள். அடுத்து பாருங்க 8வது வசனம் லாஸ்ட். இயேசு கிறிஸ்து நேற்று இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் உங்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை மறந்து அவர் போக மாட்டார். மாறாதவராக இருக்கிறாருன்னா இப்படி மனுஷன் மாறலாம், ஊழியக்காரன் மாறலாம், எல்லாம் மாறலாம். உங்களை அழைத்த தேவன் ஒரு நாள் உங்களை மறந்து வார்த்தைகளை விட்டு விலகி போக மாட்டார். அல்லேலூயா. உங்கள் சொன்ன உபதேசம் அவர் மாறாதவர். உலகம் மாறும், பூமி மாறும், சமுதாயம் எல்லாம் மாறும். உங்கள் பாஸ்டர் கூட மாறி போயிடுவான், நாரியும் போயிடுவான். ஆனால் இயேசு மாறாதவர். இயேசுவை மட்டும் நம்பி வருகிறவர்களுக்கு ஆசீர்வாதம்.
என்னை நம்பி வரவங்களுக்கு சாபம். அதையும் நான் சொல்லிடுறேன். இந்த ஊழியக்காரனை நம்பி வரவங்களுக்கு சாபம் பிடிக்கும். இயேசுவை நம்பி இருங்க, ஜீவன் பிழைத்துக் கொள்ளுங்க. காட் பிளஸ் யூ. எல்லாரும்